இன்றைய தியானம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பாகத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். யாத்ராகமம் 33:21 முதல் 23 வரை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய நாள். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சபை கூடுதலை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படிக்கு கடந்து செல்லுவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான நாள். இந்த நாளிலே பிரியமானவர்களே, நம்ம ஆண்டோடைய ஆலயத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக மோசே கிட்ட கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்லுகிற தேவாலயத்துக்காகவும் அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு எவைகளை காண்பிக்க சித்தம் கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதம் எவைகளை நமக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை தியானித்து ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து செல்லுகிறதான நமக்கு ஒரு இடம் உண்டு. மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றார், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் வந்து நீ நில்லு. நம்ம கண்மலை என்று சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 10 4 அந்த கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கண்மலையாயிருக்கிறார். அந்த கண்மலையில் பழைய ஏற்பாட்டில் மோசேயை கர்த்தர் அங்கே வந்து நிற்க சொல்கிறார். அப்படி வந்து நிற்கும்போது என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் அப்படின்னு சொல்கிறார். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை நீ காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சபைக்கு போகிறோம். சபைக்கு எதுக்காக போகிறோம்? பிதாகுமார பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து இந்த சண்டே டு நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களோடு இருந்தீங்களே, எங்களை நடத்துனீங்களே, எங்களை ஆசீர்வதிச்சிங்களே, எங்கள் வேலையில் கூட இருந்தீங்களே, எங்களுக்கு ஞானம் கொடுத்தீங்களே, தீமைக்கு விலக்கி காத்தீங்களே, அப்பா எங்களோடு கூட வசனத்தின் மூலமாக இடைப்பட்டீங்களே, பாவத்துக்கு விலகி வாழும் பாக்கியத்தை கொடுத்தீரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை கரைகரை படியாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படிக்கு உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும்படிக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தினீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்றதுக்கு தான் நம்ம போகிறோம். பிரியமானவர்களே, அவரிடத்துல நமக்கு ஒரு இடம் உண்டு. அந்த இடம் அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற இடம். பிரியமானவர்களே, அந்த இடத்துக்கு நம்ம போனாலே நிச்சயமாகவே நமக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, அங்கு நமக்கு அவர் தரிசனமாவார். அவருடைய மகிமையை நாம் பார்ப்போம். அவரை பார்க்காம நம்ம வீட்டுக்கு திரும்பி வர மாட்டோன்னு ஒரு பொருத்தனையோடு போகணும். பிரியமானவர்களே, கர்த்தாவே நான் உங்கள் மகிமையை உங்கள் வல்லமையை பார்க்காம நான் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன். அப்படி நம்ம தாவீதை போல உங்களுடைய வல்லமையையும் உங்களுடைய மகிமையையும் நான் கண்டேன்னு சொல்லணும். நான் உங்களை பார்க்க ஆசையாக சர்ச்சுக்கு வரேன்ல, எனக்கு நீங்கள் வெளிப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் மோசேக்கு வெளிப்பட்டவர், தம்முடைய மகிமையை காண்பித்தவர் உங்களுக்கு எனக்கும் கட்டாயம் காண்பிப்பார். நம்ம அவர் அண்டைக்கு போகணும், அவருடைய ஆலயத்துக்கு போகணும். கண்மலை வெடிப்புக்குள்ளே நம்மளை வச்சு அவருடைய கரத்தினால நம்மளை மூடி அவருடைய மகிமையை நமக்கு காண்பிப்பார். பெரியமாள் நிச்சயமாய் காண்பிப்பார். நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 5 வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன். கர்த்தர் மோசே கிட்ட பேசுறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பக்தராகிய மோசே கிட்ட பேசினவர் புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட வந்து நில்லு, உங்ககிட்ட நான் போதிப்பேன், கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன்.
பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதை கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரங்க மூலமாக நம்மக்கிட்ட பேசுவார், வசனத்தை போதிப்பார். அப்போ நம்ம ஊழியக்காரங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நின்றுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கிட்டு வந்தாதான் சபையில் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை அவங்க கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஏசாயா சொல்லும்போது ஏசாயா 56:5, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரதிகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தருடைய நாளிலே பரிசுத்தமாய் அந்த நாளை ஆசரிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் நித்திய நாமத்தை நமக்கு அருளுவாராம். செபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யாத்ராகமம் 33:21-23 வரைக்கும் உள்ள வசனத்தை நாங்கள் வாசித்தோம்ப்பா. மோசேக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து கண்மலையில் நில்லு, என் மகிமையை நான் கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பாகத்தை நீ பாப்பாய்ன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த நாளிலே உடைய கண்மலை வெடிப்பில் வைத்து அவங்க பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது, விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர்களுக்கு தரிசனமாவீராக. உடைய மகிமையை உணரும் பாக்கியத்தை, காணும் பாக்கியத்தை கொடுப்பீராக. விசேஷமாய் உடைய வார்த்தைகளை உடைய ஊழியர்களுடைய ஆசாரியருடைய வாயிலே வைப்பீராக. ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகள் விலகட்டும் அப்பா. இந்த நாளிலே உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.